அதிமுக ஆட்சி களைய வேண்டுமென தான் கனவு காணவில்லை என்றும் அது தானாகவே களையும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக பிரமுகர் இல்ல திருமண விழா சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி பேசிய ஸ்டாலின், தமிழகத்தில் திட்டமிட்டு இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை திணித்து தமிழ் மொழியை அழிக்க பாஜக அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். அதற்கு இடம் கொடுக்காமல் குழந்தைகளுக்கு தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்றும் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். விழாவில் தொடர்ந்து பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் வந்துவிடுமோ என்ற சந்தேகம் தனக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். ஆட்சி களைய வேண்டுமென தான் கனவு காண்பதாக முதலமைச்சர் கூறி வருவதாகவும், ஆனால் ஆட்சி தானாகவே களையும் என்றும், கனவு என கூறப்படுவது நனவாகும் என்றும் ஸ்டாலின் கூறினார். ஓட்டு போட்டவங்க ஓபிஎஸ் சேர்த்து 11 எம்எல்ஏக்கள் அவங்க பதவி இருக்கலாமா இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் அதற்கான தீர்ப்பு வரப்போகுது. அப்படி வருகிற போது நிச்சயமாக தமிழ்நாட்டிலே எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி இருக்க போகிறது இல்லை. இதை சொன்னா எடப்பாடி சொல்லுவார், ஸ்டாலின் கனவு கண்டுட்டு இருக்காரு. கனவெல்லாம் காண வேணாம், நினைவாவே நடக்க போகுது. உன் ஆட்சியை கவுக்கத்துக்கு கனவு காரணமானாங்க. கனவெல்லாம் காண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக நினைவாகத்தான் உருவாக போகிறது. மதுரை பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். பிரதமர் மோடியின் தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக வலைதளங்களில் கோபேக் மோடி ஹேஷ்டாக் உலக அளவில் ட்ரெண்ட் ஆகி வரும் நிலையில் மதுரையில் கருப்பு கொடி போராட்டம் நடைபெற்றது. மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் கருப்பு கொடி போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு பிரதமர் மோடிக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பெரியார் அண்ணா பாதுகாத்த, பெரியார் அண்ணா பாதுகாத்த, திராவிட இயக்கம் வளர்த்தெடுத்த, மனித விரோதி நரேந்திர மோடியே, திரும்பி போ, 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 திரும்பி போ. இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து போக வலியுறுத்தி மதிமுகவினர் சிலரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். அப்போது பிரதமர் மோடி திரும்பிச் செல்லும் வரை போராட்டம் தொடரும் என கூறி போலீசாருடன் வைகோ வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். காவல்துறைக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து கைது செய்த சிலரை போலீசார் விடுவித்தனர். பிறகு போராட்டம் தொடர்ந்த நிலையில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர், மே 17 இயக்கத்தினரும் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஒருங்கிணைந்தனர். மேலும் பாஜகவின் கொடியையும் அவர்கள் எரிக்க முயன்றனர். இதையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். மாவட்ட செயலாளர் எந்த பெரிய அதிகாரத்தை காட்டுறான்? எங்கேயும் இல்லாத வகையில் மதுரையில போலீஸ் இன்னைக்கு ஃபயரிங் தான் நடக்க போகுது. இப்ப ஃபயரிங் தான் நடக்க போகுது. என்ன ரசிட்டு இருக்கீங்க? நீ வாப்பா, அவரை இழுத்து கொண்டு வாப்பா. மாவட்ட செயலாளர் என்ன ரசிட்டு இருக்காங்க போலீஸ்? அவர் மாவட்ட செயலாளர், அவர் மாவட்ட செயலாளர், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர், அவர் அடிச்சு உள்ளதா போலீஸ்? மாவட்ட செயலாளர் அடிச்சு உள்ள வர்றியா? நீ அடிச்சு உள்ள வர்றியா? வெளியே வா, வெளியே வெளியே வா, வெளியே வா. அவர் அடிக்காத, அடிக்காத, சொல்லிட்டேன், அடிக்காத.